One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Presta. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தேவர் ஃபிலிம்ஸோட மகராசி திரைப்படம் இந்த ஓடிடி தளத்தில் கிடைக்கும்னு டொரண்டோலேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. மகராசி திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா பிரேவோ அப்படின்ற யூடியூப் தளத்தில் அந்த படம் காண கிடைக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கலாம். விடாமுயற்சி திரைப்படம் 1997 ஜானத்தன் மாஸ்டரோட இயக்கத்தில் உருவான பிரேக் டவுன் திரைப்படத்தினுடைய ரீமேக்கான சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் 1997 வெளியான பிரேக் டவுன் என்ற படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். அந்த பிரச்சனை காரணமாக தான் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியே தள்ளி போயிட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரினுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்க கூலி திரைப்படத்தினுடைய படவெடிப்பு முடிஞ்சிருச்சான்னு ஜவாது மலையிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. சார், நீங்கள் ட்ராம் வாகனத்தில் பயணிச்சிருக்கீங்களா? அப்படி பயணிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. ட்ராமில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் சென்னையில் இல்லை, கல்கத்தாவிலே நான் ட்ராம் வண்டியிலே பயணம் செய்திருக்கின்றேன். அதுக்கும் பஸ்ஸுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. இயக்குனரும் நடிகருமான அனுமோகன் சார் டைரக்ட் பண்ண நினைவு சின்னம் திரைப்படத்தில் பிரபு சார் நடிச்சிருந்த கதாபாத்திரத்தில் முன்னாடி சத்யராஜ் சார் தான் நடிச்சதா வர செய்திகள் உண்மையான பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. அனுமோகனுடைய இயக்கத்திலே உருவான நினைவு சின்னம் படத்திலே பிரபுவுக்கு முன்னதாக சத்யராஜ் நடிப்பதாக இருந்தார் அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி இல்லை. தமிழில் ஒன் ஆஃப் த டாப் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க வேல்ஸ் நிறுவனம். ஆனால் அவங்களாலேயே சுமோ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அப்படி அந்த படத்துக்கு என்னதான் பிரச்சனை? இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சுமோ திரைப்படம் வேல்ஸ் இன்டர்நேஷனலுடைய நேரடி தயாரிப்பில் விடிவி கணேஷ் தான் அந்த படத்தை முதல்ல தயாரித்தார். அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தை வெளியிடுகின்ற முயற்சியிலே வேல்ஸ் நிறுவனம் ஈடுபட்டது. இப்போ அதிகபட்சம் ஓரிரு மாதங்களில் அந்த படம் வெளியாவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. சார், அந்த கால திரைப்படங்களில் ஹீரோக்கள் நல்லவங்களா இருந்து கெட்டவங்களை அழிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்த திரைப்படங்களில் ஹீரோ ஆரம்பத்தில் கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனால் இறுதியில் நல்லவங்களா மாறிடுவாங்க. ஆனால் இப்போ வர திரைப்படங்களில் ஹீரோ கொலை செய்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்களை மக்கள் வெற்றி பெற வைக்கிறாங்க. நல்ல சமூகமாக இருக்கிறதுக்கு மக்கள் மாறணுமா அல்லது இயக்குநர்கள் மாறணுமான்னு கனடாலேருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாதிரி கதையமைப்பு தான் பல திரைப்படங்களில் இருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அது போன்ற படங்களுக்கு நீங்கள் தருகின்ற அமோக வரவேற்பு தான். அது போன்ற படங்களுக்கு நீங்கள் தருகின்ற வரவேற்பை பார்க்கின்ற இயக்குநர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு தான் இப்போ பெரிய வரவேற்பு இருக்கு போல் இருக்குது. அதனால் நாமும் அது போன்ற படங்களையே இயக்குவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால் முதல்ல மாற வேண்டியது நீங்கள் அது போன்ற படங்களை ரசிப்பதை நிறுத்திவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த படங்களுடைய கதைப்போக்கு தானாக மாறிவிடும். சார், முன்னாடி வந்த திரைப்படங்கள் எல்லாம் எல்லா தரப்பு மக்களுமே ரசிக்கக்கூடிய படங்களாக வந்துச்சு. ஆனால் இப்போ வர திரைப்படங்கள் எல்லாமே இளைஞர்களை குறி வச்சு எடுக்கிற படம் மாதிரி இருக்கு. அதுலேயும் நீ கெட்டவன்னா நான் கேடு கெட்டவன்ற மாதிரியான வசனங்களை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரியான திரைப்படங்களை பார்க்கும்பொழுது மன உளைச்சலாக இருக்கு. இனியாவது இந்த காலம் மாதிரி நல்ல திரைப்படங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. கனடா விஜய் சங்கர் கேட்ட கேள்விக்கும் உங்களுடைய கேள்விக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ அது போன்ற படங்கள் தான் பெரிய வரவேற்பு பெறுகின்றன. அப்படின்னால்தான் அது போன்ற கதைப்போக்கிலே பல படங்கள் தயார் கொண்டிருக்கின்றன அப்படின்றது தான் உண்மை. சார், மதகஜ ராஜா மாதிரியான எத்தனையோ திரைப்படம் இன்னும் முடங்கி கிடக்கு. அதனால பல நூறு கோடி ரூபாயும் முடங்கி கிடக்கு. இந்த மாதிரி முடங்கி கிடக்கிற திரைப்படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகி அதுல நல்ல திரைப்படங்கள்லாம் வெற்றி பெற்றா அதுல நடிச்ச கலைஞர்கள் எல்லாம் வெளியில தெரிவாங்க இல்லையா? சினிமா தொழிலும் வளருமே. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இதுக்கான முயற்சிகளை எடுப்பாரான்னு தஞ்சாவூர்ல இருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. அது போன்ற படங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருகின்ற முயற்சியிலே திருப்பூர் சுப்பிரமணியத்தோடு சேர்ந்து பல நல்லவர்கள் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால இந்த படங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கம்யூனிஸ்டினுடைய முக்கியமான விஷயமே எல்லாரும் சமம்ன்றதுதான். ஆனால் ஃபெஸ்டிவல் ரசிகர்களுக்காக ஒரு படத்தையும் ஓடிடி மற்றும் திரையரங்க ரசிகர்களுக்காக ஒரு படத்தையும் எடுத்து வெற்றிமாறன் சார் விடுதலைன்ற பேரில் ரிலீஸ் பண்ணாரு. இவங்க மக்களை ஒரே மாதிரி பார்க்காம படங்கள்ல மட்டும் அரசியல் பேசி சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்துட போறாங்க. அண்ட் வேறு இயக்குனர் இது பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர் இது பண்ணியிருக்க வேணாமேன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்கள் இவ்வளவு வருத்தப்படுகின்ற அளவுக்கு வெற்றிமாறன்
மிகப்பெரிய அநியாயம் எதையும் செய்ததாக எனக்கு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இடம்பொருள் ஏவல் திரைப்படமும் மதகஜராஜா திரைப்படம் மாதிரி வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு அண்ணம்பேட்லேருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. அடுத்து இடம்பொருள் ஏவல் படத்தை மட்டும் இல்லை, இது போன்று வெளியாகாத பல படங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவினரே இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவிலே இது போன்ற படங்கள் எல்லாம் தொடர்ந்து வர வாய்ப்புகள் இருக்கின்றன. சார், ஓடிடியில் திரைப்படங்கள், வெப் சீரிஸ் அண்ட் ஹாலிவுட் படங்கள் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. இதனால மூவி சேனல்ஸ் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் கேட்டிருக்காங்க. தனியார் தொலைக்காட்சிகளிலே படங்களை வெளியிடுவதற்கான உரிமைக்கு கொடுக்கப்படுகின்ற விலை இருக்கு, அது மிகப்பெரிய அளவு குறைந்திருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம சமீப காலமாக தொடர்ந்து பேசி கொண்டு வருவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விலை குறைப்பு அப்படின்றது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது பெருவாரியான ரசிகர்கள் ஓடிடி தளத்தில் தான் திரைப்படங்களை பார்க்குறாங்க. அதனால தான் தனியார் தொலைக்காட்சிகளிலே படம் பார்க்கின்ற ரசிகர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது. ஜென்டில்மேன், துப்பறிவாளன், இரும்பு திரை, சர்தார் இந்த திரைப்படங்களுடைய 2ஆம் பாகம் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 4 படங்களில் சர்தார் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. துப்பறிவாளன் 2 திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு பொறுத்த வரைக்கும் மிஷ்கின் அந்த படத்தினுடைய ஒரு பகுதியை படமாக்கி இருக்கிறார். அடுத்து மீதிய விஷால் தொடர் இருக்கிறார். மிஷ்கின் இயக்கிய பாகத்தில் தான் விஷால் வைத்துக்கொள்ள போகிறாரா இல்லையா என்பது பற்றி இது வரைக்கும் உறுதியான தகவல்கள் இல்லை. ஜென்டில்மேன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்றது. அதற்கு பின்னால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்வதாக தெரியல. இரும்பு திரை 2 படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படவே இல்லை. இயக்குனர் ஜிவிஎம் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் நடிகர் சூர்யா நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படத்தை எப்படினாலும் வெளிக்கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி பேசியிருக்காரு. பொது வெளியில இந்த மாதிரி பேசுறது சரியில்லை, இந்த மாதிரி பேசுனா படம் வெளிவரதுல இன்னும் தானே சிக்கல் அதிகமாகும்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சூர்யா நடித்திருந்தால் துருவ நட்சத்திரம் திரைப்படம் குறித்த காலத்திலே வெளிவந்திருக்கும் அப்படின்னு கௌதம் மேனன் பேசியிருப்பது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. அவ்வளோதானே தவிர துருவ நட்சத்திரத்தை வெளிக்கொண்டு வரலே அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? திட்டமிட்டு லான்ச் பண்ண ட்ரை பண்ண பல வாரிசு நடிகர்கள் இன்னைக்கு ஜொலிக்க முடியாம போராடுறாங்க. ஆனா மரீனா திரைப்படத்தின் மூலியமா ஒரு சின்ன ரோல்ல இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னைக்கு மிகப்பெரிய நிலைமையில நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 4 கதாநாயகர்களில் விக்ரம் பிரபு பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதை தொடர்ந்து அது போன்ற படங்கள் அவருக்கு அமையலை. அப்படி படங்கள் அமைந்திருந்தால் நிச்சயமாக அவரும் தமிழ் சினிமாவிலே ஒரு முன்னணி கதாநாயகராக இன்றைக்கு இருந்திருப்பார். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மற்ற ஹீரோக்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி படங்கள் அவங்களுக்கு அமையலை. அதன் காரணமாக தான் சிவகார்த்திகேயன் மாதிரி அவங்களால இந்த சினிமா உலகிலே ஒரு நல்ல இடத்தை அடைய முடியல. முதல் மரியாதை திரைப்படத்தை பார்த்து சிவாஜி கணேசன் சார் பாரதிராஜா சார் எப்படி பாராட்டினாருன்னு கனடாலேருந்து மாலினி கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக பின்னாளில் அது அமைந்தது என்றாலும் அந்த படத்தை உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு பெரிய வெற்றி படமாக அது அமையும் அப்படின்னு எங்கள் யாருக்குமே தோணலை அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தை பார்த்த சிவாஜி பாராட்டினார். அந்த பாராட்டில் தான் அந்த படத்தின் மேலே எங்கள் எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கை பிறந்தது. அந்த அளவுக்கு பாரதி ராஜாவை கட்டிப்பிடித்து பாராட்டினார் சிவாஜி. இயக்குனர் சங்கர் சார் இப்போ தன்னுடைய படங்கள்ல முத்திரை பதிக்க மறந்துடுறாரு. இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சங்கரை பொறுத்த வரைக்கும் சில படங்களுக்கு தன்னுடைய முத்திரையை பதிப்போம், சில படங்களுக்கு முத்திரையை பதிக்க வேண்டாம் என்றார் நினைப்பார். எல்லா இயக்குநருக்கும் இது போன்ற சறுக்குகள் ஏற்படுவது உண்டு தான். தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா பல இயக்குநர்களுக்கு இது போன்ற தடுமாற்றங்கள் ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மாதிரியான ஒரு கட்டத்தை தான் இப்போ சங்கர் சந்தித்து கொண்டிருக்கிறார். மிக விரைவிலே அதிலிருந்து மீண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை பல திரை ரசிகர்களுக்கு இருக்கிறது. அந்த திரை ரசிகர்களில் நானும் ஒருவன். சார், ஒரு திரைப்படத்தில் சினிமாட்டோகிராஃபருக்கும் டிஓபிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்னன்னு இந்தோனேஷியாவிலேருந்து சஞ்சீவி கேட்டிருக்காங்க. மானிட்டர் என்ற ஒன்று வராத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒளிப்பதிவு இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்களே அவங்க தான் கேமராவை கையாண்டு கொண்டிருந்தார்கள். ஒளிப்பதிவு இயக்குனர் என்று ஆனதுக்கு பின்னாலே பல ஒளிப்பதிவாளர்கள் இயக்குனரோடு அமர்ந்து மானிட்டரில் தான் அந்த காட்சிகளை பார்க்குறாங்க. அவர்களுடைய பிரதான உதவியாளர் தான் ஒளிப்பதிவு செய்கிறார். அடுத்து இன்னொரு தகவல். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான் என்று தொடங்குகின்ற பாட்டு பாவமன்னிப்பு திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடல் எப்படிப்பட்ட வரவேற்பை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த பாடலுக்கான வித்து எங்கிருந்து பிறந்தது என்பதை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மாடர்ன் தேட்டர்ஸிலே கவிஞர் கண்ணதாசன் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே கித்னா பதல் கயா இன்சான் என்ற ஒரு படம் அங்கே தயாராகி கொண்டிருந்தது. அந்த படத்துக்கு பாடல் எழுதியவர் பிரதீப் என்ற வட இந்திய கவிஞர். அந்த படத்திலே கித்னா பதல் கயா இன்சான் என்று தொடங்குகின்ற ஒரு பாடலும் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடலை பற்றி கவிஞர் கண்ணதாசனிடம் விளக்கி சொன்ன பிரதீப் அதற்கான பொருளையும் சொன்னார். பிரதீப் சொன்ன அந்த கருத்துக்கள் கண்ணதாசனுடைய மனதை வருடி கொண்டிருந்த
தண்டனை என்று தான் சொல்ல வேண்டும். பிரதீப் சொன்னாரே, அந்த பொருள் கூட ஒரு பாடலை பாவமன்னிப்பு படத்தில் எழுத வேண்டும் என்று அப்போதே முடிவெடுத்து விட்டார் கவிஞர் கண்ணதாசன். கித்னா பதல் கயா இன்சான், மனிதன் எவ்வளவு தூரம் மாறிவிட்டான் என்ற அந்த இந்தி பாட்டின் முதலடியை கொண்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் என்ற பாடல். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மீரா மிதுனுக்கு நீங்கள் முத்தம் கொடுத்தீங்களா இல்லையா? நான் ஒரு அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் நான் வந்து அவங்களுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்தேனே தவிர வேறு எந்த கெட்ட எண்ணத்தோடையும் நான் பண்ணலை. எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களும் கிடையாது, வாழ்க்கையில் எப்போவுமே கிடையாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.